பர்கர் பார்த்தீங்கன்னா ஜூமில் பாருங்கள் இப்படி இருக்கு. பார்த்தீங்களா சப்மரீனை பாருங்கள் எவ்வளோ ஒன்று. அதாவது பீஃப் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பீஃப். இப்போ அவர் செலக்ட் பண்ணி நடிக்கிற கதைக்கு நல்லோம் அப்படின்னு நினச்சி நம்பிக்கையில் தானே சொல்கிறேன். ஏன்னா ஒரு லாஸ்ட் படம், அவர் எத்தனையோ கதைகளை கேட்டிருப்பார், எத்தனையோ டைரக்டர் கதை சொல்லியிருக்காங்க. அதில் இந்த கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறேன்னா அதில் சம்திங் இஸ் பெஸ்ட் இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக் டிஜேசி. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபுட் ரிவ்யூ ஒன்று பார்க்க போகிறோம். ஃபுட் ரிவ்யூனால் பர்கர் ஹாட். ஸோ பர்கர் ஹாட்டில் நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா எக் பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பீஃப் சவர்மானு ஆர்டர் பண்ணேன். சரியா, இது ரெண்டையும் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக் பர்கர் பார்த்திங்கன்னா ஜூமில் பாருங்கள் இப்படி இருக்கு. எக் பர்கர் இப்படி தான் இருக்குது. சாப்பிட பார்ப்போம் என்னமா இருக்குன்னு டேஸ்ட். வழக்கம் போல் வேறு லெவல். வேறு லெவல். செம்மையாக இருக்குது. எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது சோஸ் கொஞ்சம் கூடையாக இருக்க மாதிரிக்கு, கொஞ்சம் சோஸ் கொஞ்சம் கூடுதலாக பாவிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த இனிப்பு கொஞ்சம் எனக்கு செட் ஆகாது. ஸோ மற்றவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியல, பட் சூப்பர். செம்மையாக இருக்குது. என் சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் வழக்கம் போல் ஃபுட் ரிவ்யூவாக இருக்கும், ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், பொலிட்டிக்காக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், எதை பற்றியும் பேச தயங்க மாட்டேன். என்னவாக இருந்தாலும் அது உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன் கண்டிப்பாக. பர்கர் ஹாட்னா ஸ்ரீலங்காவில் வேறு லெவல் பர்கருக்கு. KFC, பர்கர் கிங் அப்படின்ட்டு நிறையா இருக்குது ஸ்ரீலங்காவில். பட் பர்கர் ஹாட் செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாருமே கூலி படம் பார்த்துருப்பீங்க. படம் எப்படி இருக்குது, படம் வரும்போது ஆடின ஆட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? படம் வரும்போது தளபதியை பற்றி இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. படம் வரும்போது ஆடின ஆட்டத்துக்கு தான் படம் இப்போ கலவையான விமர்சனத்தை பெற்று வந்துக்கிட்டு இருக்கு. எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, நம்ம கையில் இல்லை. ட்ரூ ஆர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் நிறையா படங்களை கொடுத்தாரு, எல்லாமே நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ கலவையான விமர்சனத்தை இந்த படத்தில் எடுத்துட்டார். நிறையா பேர் இப்போ சொல்கிற விஷயம் என்னென்னா கமல்ஹாசன் ஃபேன்னால் ரஜினியை ஒரு மாதிரி அவுட்டாக காமிச்சிட்டாரு, ரஜினியை வச்சு ஒரு கேவலமான ஒரு படத்தை எடுத்துட்டார் அப்படின்னு. பட் அதெல்லாம் இல்லை, அவரால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுத்திருக்காரு. படத்தை பார்த்துட்டு
கேவலமான விமர்சனங்களை கொடுக்காதீங்க. படம் எப்படியோ அதை மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்க முடியும், 100க்கு 95, 90, 80 அப்படி கொடுக்க முடியும். பட் படத்தை படமாக பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்டாக பாருங்கள். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பர்கர் போடுறப்ப ஏதாவது சாஃப்ட் ட்ரிங்க் போடலாமோ அப்படின்ட்டு தேடி பார்த்தேன். ஆப்ஷனே இல்லைங்க. கேஎஃப்சியில் போடும்போது ட்ரை பண்ணேன் பிக் மீ. கேஎஃப்சியில் அப்படி தான் சாஃப்ட் ட்ரிங்க் எதுவும் காமிக்கலை அப்படின்றதுக்காக பர்கருக்கு போனேன் கேன்சல் பண்ணிட்டு. அதுலேயும் இல்லைங்க. அதில் ஆப்ஷன் ஒன்றா அந்த பேக்கேஜ் ஒன்று மாதிரி இருக்குது. அந்த பேக்கேஜில் எடுத்தால் தான் கோக்கோ பெப்சியோ கிடைக்குதோ இல்லையா, சிங்கிளாக நம்மளால் சாய்ஸ் பண்ணி எடுக்க முடியலைங்க. எக் பர்கரில் லாஸ்ட்டான துண்டு. செம்மையாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம். தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு என்ன ஆரம்பிக்கலாமா? நெக்ஸ்ட்டு சப்மரீன் பார்க்க போகிறோம். நான் நினைக்கிறேன் தப்பாக சொல்லியிருக்கேன், ஷவர்மான்னு சொல்லிட்டேன் போல். ஷவர்மா போட போயிட்டு தான் நான் வந்து சப்மரீன் போட்டேன். ஸோ சப்மரீன். பார்த்திங்கன்னா பேக்கே வந்து இவ்வளோ பெருசுங்க. என்னால் இவ்வளோ சாப்பிட முடியுமான்னு தெரியல, பட் சாப்பிட்டு தானே ஆகணும். இது வந்து கேண்டியில், ஸ்ரீலங்காவில் கேண்டியில் ஆர்டர் பண்ண சப்மரீன். சரியா? சப்மரீன். ஸோ மை குட்னஸ். ஜூமில் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கங்க. பார்த்தீங்களா சப்மரீனை பாருங்கள் எவ்வளோன்னு. அதாவது பீஃப் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், பீஃப். ஸோ தூக்கவே முடியலைங்க, விழுகிற மாதிரி இருக்குது. அடிப்பொலி. நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருந்துச்சு.
காரமாக வேணும்னா நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் காரம் சாப்பிட ஆசைனால ஸ்பைசி ஆர்டர் பண்ணேன். வேறு லெவலில் இருக்குங்க. சப்மரீன் கண்டிப்பாக பர்கர் ஹட்டில் ட்ரை பண்ணுங்கள். பீஃப் சப்மரீன் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அதில் ஃபேவரட் ஆயிடுவீங்க கண்டிப்பாக. படத்தை பற்றி கொஞ்சம் பேசலாம். கூலி படம் ரிலீஸ் ஆக முந்தி 1000 கோடி வசூல் பண்ணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ 500 கோடி தாண்டுமானே கேள்விக்குறியில் தான் இருக்குது. அதான் சொல்கிறது, எதுவும் நாங்கள் கண்ணால் பார்க்காம வாயால் பேசக்கூடாது. இதெல்லாம் ஒரு உதாரணம். அடுத்ததாக கைதி படம் எடுக்க இருக்கார். கைதி 2 வர இருக்குது. அது எல்சியூவில் இருக்கனால சம்டைம் அந்த படம் பேசப்படும்னு நினைக்கிறேன். வசூல்லையும் சாதனை செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். கூலி படம் எல்சியூவில் இல்லாதனாலேயோ படம் ஓடலை. அப்படி இல்லைன்னா கதையில் எதுவுமே அந்த மிக்ஸ் பண்ண மாதிரி, அப்படின்னா லியோ படத்தில் இருக்க துண்டு, கைதி பார்ட் 1 இருக்குது, விக்ரம் இருக்குது, அப்புறம் அப்படின்ற மாதிரிக்கு அந்த மிக்சிங்கில் எதுவும் லோக்கி எடுத்துட்டாரோன்னு தெரியலை. பட் எதுக்காக அமீர் கான்லாம் கூப்பிட்டு வந்தாருன்னு புரியலை. படம் ஓரளவு தாங்க ஓகே. வசூலில் பெருசாக சாதனைலாம் செய்யாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பார்க்கத்தானே போகிறோம் சார். அடிப்பொலி. அடுத்தபடியாக ஜனநாயகன். எத்தனை தளபதி ஃபேன்ஸ் வெயிட்டிங்? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சப்மரீன் என்னால் முடியலை சாப்பிட. பிரம்மாண்டமாக இருக்கும். ஜனநாயகன் படம் 2024 வரப்போகுது. 2026 தளபதி அவர்கள் எலெக்ஷன் கேட்க போகிறாரு. எலெக்ஷன் கேட்ட பிறகு தான் ரிலீஸ் ஆகுமா, கேட்குறதுக்கு முன்னுக்கு ரிலீஸ் ஆகுமான்னு தெரியலை. படம் என்ன நடக்க போகுதுன்னு புரியலை. ஏன்னா படத்துக்கு எதிர்ப்பு கண்டிப்பாக வரும். சும்மாவே தளபதி படங்களுக்கு எதிர்ப்பு வரும். தியேட்டரில் படத்தை விட மாட்டானுங்க, படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டானுங்க. இப்போ தளபதி எலெக்ஷன் வேறு கேட்குறாரு. எதிர்ப்புகள் ஓவராக இருக்கும், கூடுதலாகவே இருக்கும். அதையும் தாண்டி
தளபதி படம் வந்துச்சுன்னா 2025 2026 பெஸ்ட்டு மூவியாக இருக்கும் தளபதி படம் ஜனநாயகன். என்னடா அவன் ஓவராக தளபதின்னு பேசுகிறான்னு நினச்சிங்களா? ஒரு படத்தை முந்தி வரமுனுக்கு ரொம்ப கத்துறான் அப்படி இப்படின்னு பேசுகிறான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவனே பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? தளபதி செலெக்ஷன் பண்ணுற கதை கொஞ்சம் நல்லா இருக்கும், இப்போ அவர் செலக்ட் பண்ணி நடிக்கிற கதைக்கு நல்லோம் அப்படின்னு நினச்சி நம்பிக்கையில் தானே சொல்கிறேன். ஏன்னா ஒரு லாஸ்ட் படம், அவர் எத்தனையோ கதைகளை கேட்டிருப்பார், எத்தனையோ டைரக்டர் கதை சொல்லியிருக்காங்க, அதில் இந்த கதையை தேர்ந்தெடுத்து நடிக்கிறேன்னா அதில் சம்திங் இஸ் பெஸ்ட் இந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் தேர்ந்தெடுத்து நடிக்கிறாரு. படம் வரட்டும், ட்ரெயிலர் வரட்டும், பார்ப்போம். நாங்களும் அதுக்கு தான் வெயிட்டிங். எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக தளபதி ஃபேன்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோ நைட்டில் எடுக்கிறேன்னா நைட்டில்னு பார்த்தா போகும்போது 11 மணிக்கு 10 நிமிஷம் இருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்கர் ஆட்டில் எக் பர்கரும் பீஃப் சப்மரீனும் சாப்பிட்டேன். ரெண்டுமே செம்மையாக இருந்துச்சு. எக் பர்கரில் வந்து சோஸ் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு, பட் ஓகே, அதுக்கு 100க்கு ஒரு 94 மார்க்ஸ் கொடுக்கலாம். அண்டு சப்மரீனில் பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா பீஃப் ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க,
சோஸாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் எல்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு 100க்கு 99 மார்க்ஸ் கொடுக்குறேன். இந்த நான் ஆர்டர் பண்ணது பிக்மியில் கேண்டியில் கடுவஸ்தட்டையில் இருக்க பர்கர் ஹாட்டில். ஸோ நீங்களும் கேண்டியில் இருந்தால் கொலம்போவில் இருந்தால் பர்கர் ஹாட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும் சாப்பாடு. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாக் டிஜேஸ் பாய்.